ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 1997 வெளியான ஒரு இட்டாலியன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு படத்துல ஆக்ட்ரஸ் செலன் தான் மெயின் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல கதையெல்லாம் தாண்டி அதிக அளவு சம்பவம் ரொம்ப ஓப்பனாவே வரதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. இந்த படத்துல 2 சாப்டரையும் நான் அந்த ஒரு டேல மொத்தமா கவர் பண்ணிருக்கேன். இந்த 2 சாப்டருமே நான் தனித்தனியா வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க அதை பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கதை உங்களுக்கு ரொம்ப புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். மத்தபடி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நீங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுமே டைரக்டா படத்தோட டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு யானை மேல கொண்டு வரா. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா அவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய மலைங்க, பறவைங்க, விலங்கு, காடு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நேச்சுரலா காட்டுறாங்க. இவங்க இந்த மாதிரி காட்டிட்டு இருக்கும்போது எழுத்து பிக்சர் மொத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எழுத்து பிக்சர் முடியும் போது பார்த்தா ஒரு குரூப்பே நடந்து வந்துட்டு இருக்காங்க. யாரா அந்த குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடி அதுல கிடைக்கிற அரிய பொருட்களை வச்சு பிசினஸ் பண்றவங்க. அதே போல இந்த காட்டுல நிறைய யானைங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்கு அவனுங்க வந்திருக்காங்க. இவனுங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ தூரத்துல இருந்து பாக்குறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குரூப் இந்த மான்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. நம்ம சாப்பிடறதுக்கு உணவு கிடைச்சிருச்சு, ரெடியா இருந்தீங்க அப்படின்னா இதை போட்டு தள்ளிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அது கூட வர என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்த வேலையை முடிக்கலாம், அட்லீஸ்ட் நம்ம ஒரு பொருளாவது எடுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடறத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு மேற்கொண்டு நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அப்படி போகும்போது பார்த்தா அங்க யானையோட சாணி இருக்கு. அதை பார்த்ததும் அவன் கையில எடுத்துட்டு நம்ம தேடி வந்த யானைங்க இங்கதான் எங்கேயோ இருக்கு, சோ நீ சொன்ன மாதிரியே வேலை ரொம்ப தூரத்துல இல்ல, சீக்கிரமா முடிஞ்சிடும், சீக்கிரமா நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா சார் நான் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். அப்ப கூட வந்திருக்கிற பொண்ணு ஆமாங்க நான் இந்த பக்கம் போறேன், நீங்க அந்த பக்கம் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோயின் யானையில இருந்து கீழே இறங்கி இவங்க எங்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கா. வந்த இந்த 3 பேர்ல ஒருத்தன் தனியா பிரிஞ்சு போனான்ல, அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இப்போ இந்த பக்கம் ஒரு பொண்ணு இன்னொருத்தன் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனோட வைஃப் தான் இவன் வந்து கூட வந்த ஹெல்பர். இவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் வந்த பிறகு அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனும் சரி மேடம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு பாறை மேல உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, என் புருஷன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, உனக்கு எதுவுமே பண்ணணும்னு சொல்லி தோணலையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல மேடம் நீங்க எப்ப பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க சொன்னீங்கன்னா போதும் கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தாறுமாற சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஓப்பனாவே காமிச்சிருப்பாங்க. அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ வந்து இவங்க எட்டி பாக்குறா. அதை பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா ஒரு மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அதை பார்க்க அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் வச்ச கண்ணு வாங்காம அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இவனுக்கு 2 பேரும் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இதை பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரி ஆனதுனால அவளுக்கு அவளாவே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இவங்கள பார்த்துக்கிட்டே. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க சம்பவம் பண்ணி முடிச்சிடறாங்க. இவங்க சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு ஹீரோயின் அங்கிருந்து மறைஞ்சு ஒரு பக்கமா ஓடி வந்துடுறா. ஓடி வந்து தன்னோட யானை இருக்கும் இல்லையா, அந்த யானை மேல உட்காந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வந்தாங்கல்ல, அவங்களாம் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தேட வந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டுலயே ஒரு இடத்துல கூடார மாதிரி போட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தேட போனான் இல்லையா நம்ம ஹீரோன்னு சொன்னானே அந்த புருஷங்காரன், அவன் உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவன் கூட அவன் ஒய்ஃபும் எல்லா சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த ஹெல்ப்பரும் பின்னாடி வரான். அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, சார் நானும் மேடம் அங்க தேட போயிருந்தோம், அந்த இடத்துல எந்த யானையும் கிடைக்கல, நீங்க போனீங்களே அந்த இடத்துல ஏதாவது பார்க்க முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல நானும் எதுவும் பார்க்கல, ஆனா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கண்டிப்பா ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரிங்க சார் ஓகே, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், நீங்க இதை பத்தி பாத்துட்டு இருங்க, ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடாரத்துக்குள்ள போயிடுறான். போகும்போது வேற அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை பாத்துக்கிட்டே போறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் கூடாரத்துக்கு வந்து ஏதோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியல, ஏதோ புக்ஸ் படிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் புருஷன் கிட்ட எனக்கும் டயர்டா இருக்கு, நானும் போய் நம்மளோட கூடாரத்துல தூங்குறேன், நீங்க ஏதாவது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ போன பிறகு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் உட்காந்துக்கிட்டு எதையோ எழுதிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட பொண்டாட்டியை காட்டுறாங்க. அவளோட கூடாரத்துக்கு போகாம இந்த ஹெல்ப்பர் இருக்கான் இல்லையா, அவனோட கூடாரத்துக்கு வரா. உள்ள வந்ததும் இவங்கிட்ட ரொமான்டிக்கா பேச அவன் மேடம் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வேலையா தான் இருக்காரு, அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் இந்த ஹெல்ப்பரை பார்க்க உள்ள வரான். உள்ள வந்ததும் அவனுக்கு இவங்களை பார்த்ததும் ஷாக் ஆயிடுது. உடனே கன் எடுத்து அவங்க கிட்ட காட்டுறான். ஏன்டா டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கிட்ட இப்படி நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்ட ஆரம்பிச்சிடறான். அவனும் அதுக்கு சார் என்ன விட்டுருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்க அவ ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஹனி விடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உண்மையாவா நீ தான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ்வளவு ஆமான்னு சொல்ல, சரி ஓகே அப்பயும் தனியா பண்றீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் கூட அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேர் பண்றத இந்த ஹெல்ப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவே ஏன்டா சும்மா பாத்துக்கிட்டு இருக்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனையும் அது கூப்பிடுறாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா சும்மா தாறுமாறா 3 பேர் சேர்ந்து வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. ஹீரோயின் உங்க கூடாரத்தை கண்டுபிடிச்சிட்டு அங்க வராம ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி நடந்து போய் பார்க்கும்போது அங்க ஒரு பொட்டியை பாக்குறான். என்னடா பொட்டி இது, ஏதோ வித்தியாசமா இருக்கு, காட்டுல ஒரு பொட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பொட்டி
பொட்டி ஓபன் பண்ணி பார்க்கறான். ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய திங்ஸ் இருக்கு. இவன் அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து அவளோட இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவே காட்டுறாங்க. அந்த பொட்டிக்குள்ள நிறைய துணி இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தை போட்டோ ஒன்னு இருக்கு. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவதான். அவ சின்ன வயசுல இந்த காட்டுல தொலைஞ்சு போயிருப்பா. இங்க காட்டிலேயே தான் வளர்ந்துருக்கா. கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்த்தா நம்ம டார்சன் சொல்லி ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, அந்த படம் மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் இந்த விஷயம் மட்டும் தான் காமனா இருக்கு. மத்த விஷயம் எல்லாம் வேற வேற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த மாதிரி திங்ஸ் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறத ஹீரோயின் பாத்துறா. பாத்துட்டு என்ன பண்றா அப்படின்னா அவங்க கிட்ட மெதுவா வரா. அது மட்டும் இல்லாம கிட்ட வந்து அவனை அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்றா. உடனே ஹீரோ மேடம் மேடம் இருங்க, என்ன எதுவும் பண்ணிராதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு புரியல. ஆனா அவன் நல்லவன், நம்மள அட்டாக் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது மட்டும் அவளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கேட்கறான், மேடம் நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த சம்பவத்தை பார்த்தா இல்லையா, அந்த மைண்ட் செட்லயே அவர் இருக்கிறதுனால இவனை மேலே கீழே பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே அதுக்கு அவன் மேடம் நீங்க இருக்கீங்களா, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டச் பண்றான். இவன் அவளை டச் பண்ணதும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே ஹீரோவும் இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பவம் பண்றாங்க. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இதை பண்ணதில்லை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த ஹீரோ இருக்காலே அவன் இந்த பொண்ணு கூடயே இருக்க ஆரம்பிச்சாரான். கிட்டத்தட்ட 2 நாளாவே அவன் கூடாரத்துக்கு எதுவுமே போகாம இந்த பொண்ணு கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இருக்கும்போது 2 நாள் முடிஞ்சு மறுநாள் காலையில விடிஞ்சிருது. அப்ப இவன் அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, சரி நான் என் கூடாரத்துக்கு போகணும், எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, குறிப்பா என் பொண்டாட்டி வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல நீ போக கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீ மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் அக் பண்றா. அதுக்கு அவன் எனக்கு புரியுது உனக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, ஆனா நான் போய் தானே ஆகணும், வேணா ஒன்று பண்ணலாம், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவன் கூப்பிட்டு வந்துடுறான். அதே நேரத்தில் இவன் அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் 2 நாள். அந்த 2 நாள்ல இந்த ஹீரோட ஒய்ஃபும் அந்த ஹெல்ப்பர் இருக்கான் இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க இந்த காட்டுக்கு எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சிடறாங்க. அப்புறம் இந்த பொண்ணை கூட்டு போனதும் இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்க ஊருக்கே வந்துடுறாங்க. அழகா அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஏன்னா காட்டுல பார்த்தேன்னு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு இவ தான், ரொம்ப நல்ல பொண்ணு, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவளை காட்டுல விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்ல, இவளும் நம்மள போலதான், அதனால தான் நான் கூட்டு வந்தேன் அப்படி சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோட தங்கச்சி சரி ஓகேனா இவன் கூட தங்கட்டும், நானே ரூம்ல தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அவங்க போன பிறகு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அந்த ஹெல்ப்பர், அதுக்கப்புறம் ஹீரோட பொண்டாட்டி, இவங்க மட்டும் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு ரொம்ப நல்ல மனசுரா, உண்மையிலேயே இந்த பொண்ணை காட்டுல விட்டு வராம அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது சேவை செஞ்ச பாத்தியா, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல வண்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, நம்ம ரொம்ப தப்பான பிசினஸ் பண்றோம், அதுல ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன நல்லது பண்ணா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணாடி பார்த்த உடனே ஐ என்னது இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட தங்கச்சி கிட்ட பேசுறா. அதுக்கு அவளும் இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இது பேர் தான் கண்ணாடி, இது பேர் தான் செல்ஃப், இது பேர் தான் அலமாரி அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளை அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமை ஃபுல்லாவே அவள் கம்ப்ளீட்டா சுத்தி காட்டுறா. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கீழே இருக்கிற தரையோட டைல்ஸ் முதற்கொண்டு ஒன்னொன்னையும் தொட்டு பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட தங்கச்சி ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஏன் அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இவளுக்கு பொண்ணுங்களோட பண்றதா ரொம்ப பிடிக்கும், இவ கூட எப்படியாவது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவ கிட்ட போய் அப்படி இப்படி டச் பண்றா. ஏற்கனவே ஹீரோயினுக்கு சொல்லவே வேணாம், அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா அந்த மாதிரி இருந்திருக்கா. இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸா கிடைச்சதும் அதை கண்டினியூஸா அவளும் என்ஜாய் பண்றா. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து நைட் டின்னர் சாப்பிடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ, இன்னொரு பக்கம் அந்த ஹெல்ப்பர், அப்புறம் ஹீரோட தங்கச்சி, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட வைஃப், அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு, இவங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துப்பா, நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், ஒரு கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது ஹோமோ இல்லாட்டி இந்த மாதிரி பொண்ணுங்களை பாத்துக்கிற இடத்துல நம்ம அவளை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரி பேசுறதுக்கு யாருமே எந்த ரியாக்டும் கொடுக்காம அமைதியா அவனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறா. அவ வந்ததும் ஹீரோ போய் அவளை நல்லா கவனிக்கிறான். அவன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஹீரோட வைஃப் இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் ரொம்ப ஓவரா அந்த பொண்ணு மேல கேர் எடுத்துக்கிறாப்ல, உண்மையிலே கேரிங் தானா இல்லாட்டி வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவனை பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதை எதுவும் கண்டுக்காம நல்லா இதை சாப்பிட அதை சாப்பிட சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சு எல்லாரும் ஸ்பூன்ல சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் ஸ்பூனை தூக்கி போட்டு ஆத்துல தண்ணி போனா கீழே குடிச்சு குடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கையில எடுத்து சாப்பிடாம அப்படியே கீழே குடிச்சு சாப்பிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் எல்லாரும் ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் சிரிக்கவும் செய்றாங்க. இதை பார்த்ததும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க, அவளுக்கு எதுவும் தெரியாது அதனால அப்படி பண்றா, இந்த கல்ச்சர் கூட வளரலையே, நம்ம கல்ச்சர் வேற அந்த பொண்ணோட கல்ச்சர் வேற, சோ தெரியலனா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ உங்ககிட்ட டென்ஷனா பேசுறான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அங்கதான் பெரிய பார்ட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம 2 பேரும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே அவன் ஷாக் ஆயிடுறான். இல்ல இங்கெல்லாம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃப் வேற இங்க தான் இருக்கா, நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோட ஒய்ஃப் தூரத்துல இருந்து பாக்குறா. இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு கேட்கல. ஆனா இருந்தாலும் இவங்க 2 பேரும் பக்கம் க்ளோஸா இருக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த நேரத்துல அந்த ஹெல்ப்பர் என்ன சொல்றான் அப்படின்னா, பாத்தீங்களா மேடம், நம்ம சார் நீங்க இருக்கும்போதே அந்த பொண்ணு கூட எவ்வளவு க்ளோஸா இருக்காரு பாருங்க, இது கேரிங் மாதிரி தெரியல, இதை தாண்டி வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஒய்ஃபை ஏத்தி விடுறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கு ஹீரோவும் அடம் பிடிக்க கூடாது செல்லும், நான் பண்றேன், சரி ஒன்னு பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நீ ரூமுக்கு போ,
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரேன் அப்படி சொல்லி ஒரு மாதிரி சிம்பிள் மாதிரி காமிச்சு அந்த பொண்ணு அமுச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். யாரா நம்மள பாக்குறாங்களா அப்படி சொல்லி சுத்தி முத்தியும் பாக்குறான். சுத்தி பார்த்தா அவன் வைஃப் வெளியே தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இவன் கீழே குடிச்சிட்டு கம்முனு கேஷுவலா அங்கிருந்து வெளியே எழுந்து வந்துடுறான். நேரா வந்தவன் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு கொச்சிக்காதமா எனக்கும் தான் பண்ணணும் போல இருக்கு, ஆனா நினைச்சது நம்ம பண்ண முடியாது, சில கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண உடனே ஹீரோயின் அவன் மேல பாஞ்சிடறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து சமம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோட வைஃப் இவங்க என்ன பண்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவங்க ரூம் வந்து எட்டி பாக்குறா. எட்டி பார்த்தா இவங்க 2 பேரும் ஓப்பனா சமம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதே நேரத்துல அந்த ஹெல்ப்பர் அங்க வரான். மேடம் நான் சொன்னது கரெக்டா போச்சா? ஃபர்ஸ்டே தெரியும் இது கேரிங் மாதிரி தெரியல, அவருக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அப்படி பண்றாரு, அங்க பாருங்க எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவ பார்க்க இவன் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி தனியா உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்னங்க தனியா உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, யாரும் கம்பெனி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கு அவளும் எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு யாருங்க இருக்கா, சின்ன வயசுல இருந்தே எங்க அண்ணன் கூட விளையாட மாட்டான், சோ நான் தனியா தான் இருப்பேன், இப்பயும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் கிடையாது, சோ அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணு கேட்க இவ சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கா. நானும் அப்படிதான், எனக்கும் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இருந்தது இல்ல, உங்க அண்ணன் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு, அதுல இருந்து வெளிவரத்துக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லி அவன் லவ் மேட்டர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் உங்களோட இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதை விட அதுக்குள்ள இருக்குல்ல அந்த விஷயம் அதை விட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி டாபிக் வேற இடத்துக்கு கொண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த மாதிரி ஃபுல் சம்பவம் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணை பார்த்தா ஏதோ பொண்ணு கூட மட்டும் தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. நம்மளும் அப்படிதான் சொல்லி நினைச்சு பார்த்தா இவனடா அப்படின்னா இவன் கூட வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட வைஃப் அவன் ரூமுக்கு வந்து ஏதோ ஜாடமாடே அவங்ககிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா அவ பேசுறதுக்கு அவன் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம கீழே குனிஞ்சு புக்கே பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவளை அவாய்ட் பண்ணவும் செய்யறான். அதனால ஹீரோட வைஃப் ரொம்ப டல்லா இருக்கா. இவன் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு ரூமுக்கு வரான். இவன் எப்படா இந்த ரூமுக்கு வரான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ தான் அவனை வரச்சிருப்பா போல. அந்த ஹெல்ப்பர் இவங்ககிட்ட வந்து அதாவது நம்ம சார் உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு மேடம் ரொம்ப டல்லா இருக்காங்க, நீங்க போய் மேடம் பாருங்க அப்படின்னு சொல்லி இது எல்லா ஏற்பாடையும் அவன் தான் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சம்பவம் பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் வெளியே பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி அப்புறம் அந்த ஹெல்ப்பர் இவங்க 3 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில விடிஞ்சிருது. ஹீரோயின் அந்த ஹெல்ப்பர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹெல்ப்பர் ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி பேச ஹீரோயினுக்கு அது பிடிக்கல. உடனே அங்க இருந்து எழுந்து போக ட்ரை பண்றா. அதுக்கு அவன் மேடம் இங்க பாருங்க, நான் உங்க சார் மாதிரி கிடையாது, உங்க சார் எப்போவாவது தான் உங்களுக்கு கிடைப்பாரு, ஏன்னா ஒரு வைஃப் இருக்கு, ஆனா எனக்கு அப்படி கிடையாது, நீங்க என் கூட பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வேற லெவல்ல ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி அவன் மைண்ட மாத்திடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனுக்கு அது பிடிச்சி போய் 2 பேரும் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இருக்கிற இடத்துக்கு அவன் வைஃப் வந்து அவன் மைண்டை சேஞ்ச் பண்றா. இந்த 2 சீனுமே இந்த படத்துல ரொம்ப தரமா எடுத்து வச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி ஹீரோயின் சீன்லாம் ரொம்பவே அல்டிமேட்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் 2 பக்கமும் ஃபுல் சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோனே காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தா அந்த காட்டுல ஒரு பால்ல யானை மேல சவாரி பண்றது, அப்புறம் அந்த காட்டு விலங்குகளோட பேசுறது, தண்ணி குடிக்கிறது, அருவியில குளிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஏய் இங்க என்னப்பா பண்ற, ஏன் ரொம்ப டல்லா இருக்க, நார்மலா தானே இருக்க அப்படின்னு சொல்லி பேசுறான். அதுக்கு அவளும் நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. அதுக்கப்புறம் அவன் உனக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் கிட்ட கேளு. அது ஹீரோயின் அவனை சிரிச்சுக்கிட்டே பார்க்க இந்த சாப்டர் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுல நம்ம ஹீரோனை பார்த்தா ஒரு பாலைவனத்துல காட்டுறாங்க. அப்ப கூட ஒரு பொண்ணு வரா. இந்த கதையில ஹீரோயின் போன சாப்டர்ல மொத்தமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தா இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ரொம்ப நாகரிகமா வளர்ந்த மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவளுக்கு ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்கா. இவ காடுன்னு சொல்லி காட்டுல இருந்ததுனால இந்த மாதிரி பாலைவனம் இந்த மாதிரி சிட்டியை பத்தி அவ ஃபர்ஸ்ட் பார்த்து இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் சிட்டியும் பார்த்து முடிச்சதுனால பாலைவனம் அது போன்ற இடங்களை சுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ்வளவு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்க டெசின் அப்படி கட் பண்ணிட்டு இந்த ஹெல்ப்பர் இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. அதை நம்ம ஹீரோயின் கூட விரும்பி சம்பவம் பண்ணாலே அவன் தன்னோட ஆபீஸ்ல இருக்கான். அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பிஏ வந்து பேசிட்டு இருக்கா. சார் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க எப்பவுமே மேல கோவமா இருப்பீங்க, இப்பவும் கோவமா தான் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்ல கோவமா இருக்க அப்படின்னா நீ அதை புரிஞ்சுக்கணும், ஆக்சுவலா எனக்கு உன் மேல பர்டிகுலர் என்ன கோவம் இருக்கு போது, வேலையை சரியா முடிக்கணும், நீ உன் வேலையை முடிக்கிற, நான் உன்னை பத்தி குறை சொல்லல, ஆனா அதே நேரத்துல நம்ம ஸ்டாப்ஸ் எல்லாம் வேலை செய்யறாங்களான்னு சொல்லி நீ கரெக்டா பாத்துக்கணும், நீ சரியா பாத்துக்கல அப்படின்னா நான் உன்னதான கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கும், நீ இப்படி யோசிச்சு பாரு, இப்ப நீங்க யாரும் வேலை செய்யல அப்படின்னா என்ன தானே கேட்பாங்க, அப்படி யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவளும் சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் கேட்கறான், சரி இவ்வளவு நாள்ல நீ இப்பதான் இவ்வளவு தூரம் என்கிட்ட பேசிருக்க, எனக்கு இதுவே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவளும் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா நீ பார்க்க மட்டும் இல்ல அந்த மாதிரி விஷயத்துக்கும் கரெக்டா இருப்ப, உனக்கு ஓகே என்ன சொல்லி நான் பண்றேன்னு சொல்லி தலைவர் அந்த இடத்துல ஓப்பனா கேட்கறாப்ல. அதுக்கு அந்த பொண்ணும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேங்குது, நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேங்குது, அது பட்டு அமைதியா இருக்க. அப்போ ஓகே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி தலைவர் மேற்கொண்டு அந்த இடத்துல சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்டா டேய் நீ ஹீரோயின் கூட பண்ண சம்பவத்தை பார்க்கும்போது இனிமே நீ ஹீரோயின் கூட தான் இருப்ப, ரொம்ப நல்லவனா மாறிட்டியோ அப்படின்னு நினைச்சா நீ என்னடா அந்த இடத்துல இப்படி பண்ணிட்டு இருக்க, ஆமா சரி ஹீரோயின் உங்ககிட்ட இருந்து எப்ப போனா அவ என்னமோ தனியா அங்க இருக்கா, நீ என்னமோ இங்க சம்பவத்தை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது இந்த சீனை பார்க்கும்போது. ஆனா இவன் இதெல்லாம் பத்தி யோசிக்காம சும்மா வேற லெவல்ல பூந்து விளையாடுறாப்ல. இந்த சீன் இந்த கதையில பாக்குறதுக்கு செம்ம டாப் நாச்சா இருக்கும். பொதுவா விண்டேஜ் சம்பவம் அப்படினாலே அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நல்லாவே தெரியும். அதுல கொஞ்சம் கூட குறைவில்லாம இவங்க வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவத்தை முடிக்க நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனையும் அவன் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவனும் அவன் ஃப்ரெண்டும் ஏதோ ஆபீஸ் வேலையை வெளியே வந்திருக்காங்க. அப்புறம் 2 பொண்ணுங்களை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. மேடம் நம்ம பிசினஸ் இது வரைக்கும் சரியா தான் போயிருக்கு, இப்ப சடனா நீங்க கான்ட்ராக்ட் கேன்சல் பண்றேன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் என்னாச்சு, எங்க சர்வீஸ் ஒன்னும் சரியில்லையா, இல்ல உங்களுக்கு எந்த கன்சர்னா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த லேடி 2 பேரும் இல்ல சார் அப்படி கிடையாது, இது நாங்க மட்டும் விருப்பப்பட்டு எடுக்கிறது கிடையாது, எங்க பார்ட்னர்ஸ் இருக்காங்க
இல்லையா, எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் நீங்க காட்டுக்கு போயிட்டு வந்தீங்க இல்லையா, அப்ப இருந்து உங்ககிட்ட சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல. சோ அதனாலதான் நீங்க சர்வீஸ் பண்ணலாம் என்ன, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு பார்ட்டி கிட்ட போக ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான், நாங்க யானையை பத்தி லாஸ்ட் ஆராய்ச்சி பண்ண போயிருந்தோம், அந்த டைம்ல நிறைய லாகிங்லாம் இருந்துச்சு, தப்பு எங்க மேல இருக்கு, நாங்க அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம், ஆனா அதுக்காக நீங்க கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க ப்ளீஸ் மேடம், புரிஞ்சுக்கோங்க, உங்க பார்ட்னர்ஸ் வேணாம்னு சொன்னாங்கன்னா நீங்களே எடுத்து சொல்லி ஆகணும், நீங்க இதுக்கு முன்னாடி கூட பிசினஸ் பண்ணுவீங்கல்ல, அப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க, அப்ப இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையா, சோ அதனால நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ சார் நீங்க எங்க கிட்ட கெஞ்சிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், ஆமா உங்க மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுது. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, அவன் நல்லா தான் இருக்கா மச்சான், நீ எதாச்சும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவன் பேச. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க லேடிஸ், ஆக்சுவலா அவன் சொன்னதான் நானும் சொல்றேன், நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூடயும் பிசினஸ்னு வரும்போது நாங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் தான், அது மாதிரி தான் இது வரைக்கும் நாங்க நடந்துட்டு இருக்கோம். சோ அவன் ஃப்ரெண்டுன்றதுனால சொல்லல, இந்த டைம் சின்ன சின்ன லாக்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம், உங்க பார்ட்னர்ஸ் கிட்ட நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அவங்களும் சரின்றாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஓகே ப்ராப்ளம் சால்வ், சரி இந்த மொமெண்ட் நம்ம என்ஜாய் பண்ணணுமே, ஏதாவது பார்ட்டி மாதிரி பண்ணலாமா இல்ல ஜஸ்ட் செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லி கேட்க. அதுக்கு அவங்க எப்படி இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓ சூப்பர், இதான் நான் எதிர்பார்த்தேன், பார்ட்டி அப்படின்னா அதுக்கு தனியாக செலவு பண்ண வேண்டியிருக்கும், அது மட்டும் இல்லாம நம்மளோட சந்தோஷத்துக்கு தள்ளி போடுற மாதிரி இருக்கும், ஆனா இப்ப அது கிடையாது, நம்ம இப்பவே இந்த இடத்துல அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணலாம்னு சொல்லி அந்த ரெண்டு பிள்ளையும் கூடயும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. டேய் என்னடா பிசினஸ் டீலிங் பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள பார்த்தா இந்த அளவுக்கு சம்பவம் பண்றீங்க, இதான் உங்க டீலிங்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது இந்த சீனை பார்க்கும்போது. ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காம சும்மா தாறுமாறா சம்பவம் பண்ண இந்த சீனை பார்க்கறதுக்கு அல்டிமேட்டா இருக்கு. அது போக அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஆளை மாத்தி வர பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அவங்க சம்பவத்தை பண்ணி முடிக்க இந்த அரேபியன் கண்ட்ரில இந்த பெல்லி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அந்த ஷோக்கு நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹெல்பர், ஆக்சுவலா இதுக்கு மேல அவன் ஹெல்பர் சொல்ல தேவையில்ல, ஏன்னா அந்த கதையில ஹீரோன்னு சொல்லப்பட்டாங்க இல்லையா, அவன் இப்ப ஹீரோ மாதிரி தெரியல, அவன் தனியா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஹெல்பர் இருக்கான்ல, அவங்க கூட தான் நம்ம ஹீரோயின் டிராவல் பண்ணிட்டு இருக்கா. சோ அதனால இது மேல இவனே ஹீரோன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த சீன்ல நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த பெல்லி டான்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க அந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கும் ஹீரோனுக்கு அது சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் அப்படியே முடிய இந்த சீன் அப்படி கட் பண்ணி அடுத்த சீன் கட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் தனியா உட்காந்துருக்கான். ஆக்சுவலா அவங்க போன சாப்டர் சிட்டில இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனா அந்த கதையில அப்படியே உல்டாவா சிட்டில இருந்து உங்க சஹாரா பாலைவனத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க சஹாரா பாலைவனத்துல ஒரு வீடு கட்டி வாழ்ற மாதிரி காட்டுறாங்க. அதே போல இந்த சீன்ல நம்ம ஹீரோ தனியா உட்காந்துருக்க. அப்ப இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோன் வரா வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. எங்க எல்லாரும் சொல்லுவாங்க யாருமே அது ஊர்ல தனியா இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அவன் தான் சொல்றான், ஆமா யாருமே அது ஊர்ல தனியா இருக்கும்னு சொல்லிருப்பாங்க, அதுவும் நம்ம பிடிச்சவங்க கூட இருக்கிறது அதுலயும் வேற ரகம், நீ எனக்கு அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இந்த சீனை நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா முதல்ல ஹீரோன் ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அவனை விட்டு எப்படி இவங்க கூட ஹீரோன் வந்திருப்பா அப்படின்னா, அவனுக்குன்னு ஒய்ஃப் இருக்கா, அது போக அந்த ஒய்ஃப் அப்ப இருந்த ஹீரோ மேல லவ்வாவும் இருந்தா. சோ நம்மால அந்த அளவுக்கு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியும், அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்ப்பரா இருந்த இப்ப ஹீரோவா இருக்கக்கூடிய இவ ஹீரோன் கிட்ட சம்பவத்தை பண்ண வரும்போது அப்ப ஃபர்ஸ்ட் ஹீரோனுக்கு பிடிச்சிருக்காது, ஆனா போக போக அதுவே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அதோட வெளிப்பாடு தான் இப்ப இவங்க கூட இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க அவங்களோட டாபிக் நார்மலான விஷயத்துல இருந்து வேற ஒரு விஷயத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல, அந்த இடத்துல வச்சு ரெண்டு பேரும் வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. பொதுவா அந்த ரெட்ரோல விண்டேஜ் சம்பவம் அப்படினாலே அது தரமா இருக்கும். இதுக்குன்னு தனியா ஃபேன் பேஸே இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்ம செலன் இருக்காங்க இல்லையா, அவங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல, அவங்க சம்பவம் எப்பவுமே அதிரி புதிரி அப்படின்னு சொல்லலாம். அதே போல தான் சம்பவத்தையும் சும்மா வேற லெவல் பண்ணி வச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோனை பார்க்கும்போது எப்படி இருக்காங்களே, இவங்க பீக் டைம்ல அந்த காலத்துல அப்ப இருக்கும்போது இவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னமா நீ மட்டும் தனியா தெரியற அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டமே இருந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்க சம்பவத்தை பண்ணி முடிக்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை கட்டுறாங்க. அவ தனியா உட்காந்துருக்கா. அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு அப்ப இருந்த ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் வரான். இவன் ஏன்டா அந்த இடத்துக்கு வரான்னு சொல்லி பார்த்தா தலைவர் டைரக்டா வந்து அந்த இடத்துல சும்மா வேற லெவல்ல சம்பவம் பண்றான். இந்த சீன் அவனை பார்க்கும்போது ஏன்டா டேய் போன பார்ட்லயும் சரி இந்த பார்ட்லயும் சரி அப்ப இருந்த ஹீரோட தங்கச்சி, அதுக்கப்புறமா டீலிங் பேசுற பொண்ணுங்க, இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு யாரையும் விடாம வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கடா. யாரா நீயே, ஏன்டா அப்ப இருந்த ஹீரோவும் சரி இப்ப இருந்த ஹீரோ சரி இவங்க கூட அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணலடா, அந்த அளவுக்கு டைரக்டருக்கு முக்கியம் தராரு. உண்மையே சொல்லு, நீ டைரக்டருக்கு தெரிஞ்ச பையனா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது இந்த பைபிளை பார்க்கும்போது. ஏன்னா மத்தவங்களோட இவனுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி பல பேரை பல இடங்கள்ல சம்பவம் பண்ணிருக்காப்ல. அதுக்கப்புறம் வெட்ட வழியில் வச்சு இவனு சம்பவத்தை பண்ணி முடிக்க நம்முடைய தற்போதைய ஹீரோ, அதுக்கப்புறம் முன்னாள் ஹீரோ, அவருடைய ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் சம்பவம் பண்ண இருந்தாலியா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், இவங்க எல்லாரும் ஒன்னா கட்டுறாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோ ரொம்ப கெத்தா இருக்காப்ல. அப்ப பழைய ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, செலன் வேணா உங்க கூட இருக்கலாம், நீ ஒரு காலத்துல எங்க கூட தான் இருந்த, அதை மறந்துடாத, இப்போ உங்ககிட்ட வேணா வசதி வாய்ப்புலாம் இருக்கலாம், ஆனா அதை வச்சுட்டு நீ ரொம்ப ஓவரா சீன் போடுற, அப்போ நான் தான் உனக்கு முதலாளியா இருந்தேன், இப்போ நான் தான் இருக்க போறேன், ஆனா நீ முன்ன மாதிரிலாம் பேசுறது இல்ல, என்ன திமிரா இருக்கியான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், இல்ல சார் எனக்கு எந்த திமிரும் கிடையாது, நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன், இதுல திமிரு காட்டுறதுக்கு என்ன சார் இருக்கு, நான் நானா இருக்கேன், நீங்களா இருக்கீங்க, அப்போ நான் உங்க ஒய்ஃப் கிட்ட ஒர்க் பண்ணேன், அப்போ நான் சாதாரண ஹெல்ப்பரா இருந்தேன், ஆனா இப்போ அப்படி கிடையாது, இப்போ நானே பிசினஸ் பண்றேன், அது போக சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துல இருக்கேன், நான் அப்ப வேணா உங்ககிட்ட வேலை செஞ்சிருக்கலாம், ஆனா அதுக்காக நீங்க இப்போ வரைக்கும் அடிமை நடத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாம அப்ப நான் வேலை செஞ்சதுக்கு தானே காசு வாங்கினேன், சும்மா உனக்கு காசு வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த முன்னாள் ஹீரோவும் சரி அவன் ஃப்ரெண்டும் சரி அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக போன சீன்ல பெல்லி டான்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு பொண்ணு வரா. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னா காட்டுல யாருன்னு தெரியாம தனியா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் ஒவ்வொருத்தரையும் வேந்து பார்த்துட்டு இருப்பா. ஆனா இப்ப ஹீரோனை பாக்கிறதுக்கு 4 பேர் வராங்கன்னும் போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்மள பார்க்க 4 பேர் வராங்க, சோ இப்போதைக்கு நம்ம சமுதாயத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்கோம், சோ அதுவே பெரிய ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இது போகவே ஒரு பொண்ணை தனியா இன்வைட் பண்ணிருப்பா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோன் வந்து பார்க்க, இந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் குறிப்பா கூப்பிட்டுருக்கா அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, அந்த
மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் அந்த பிள்ளை டான்ஸ் பண்றதை பார்க்கும்போது. அதனால தனியா வாமா கொஞ்சம் நான் உன்னை கவனிச்சு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூப்பிட்டுருப்பா. அதுக்கு எது மாதிரி அந்த பிள்ளையும் வர அந்த பிள்ளை எதுக்கு வந்தாலும் அதை விட சிறப்பா வேற லெவலில் கவனிக்கிறா நம்ம ஹீரோயின். இந்த சீனும் பார்க்கறதுக்கு செம டப்னாச்சா இருக்கும். இந்த சீனை நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல வர அப்படின்னா, பசங்க மட்டும் கிடையாது பொண்ணுங்கிட்டையும் எப்பயுமே நான் வெயிட்டா தான் இருப்பேன், நான் எப்பவுமே தனியா கெத்தா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனுக்கும் இந்த சீனுக்கும் கொஞ்சம் கூட குறைவில்லை அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் சம்பவத்தை பண்ணி கொடுத்துருக்கா நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் சம்பவத்தை பண்ணி முடிச்ச பிறகு இந்த முன்னாள் ஹீரோ அவன் ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் இப்போ சகாரா பாலைவனத்துல தனியா இருக்கான் இல்லையா நம்ம ஹீரோயின் கூட. சரி இவங்களை பார்த்துட்டு அப்படியே அவங்க வீட்டில் தங்கிட்டு போலாம் சொல்லி வந்திருக்காங்க. அப்போ வந்திருக்கிற நேரத்தில் ஏற்கனவே இந்த பெல்லி டான்ஸ் பண்ணாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா. சோ அவங்கள வச்சு ஒரு சின்ன டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் கேட்டிருக்க மாட்டா, அந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்களே நாங்க பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் டான்ஸ் பண்ண நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பாட்ல இருக்கா. அப்ப அந்த ஸ்பாட்ல அந்த முன்னாள் ஹீரோ அப்புறம் அவன் ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி இப்போதைக்கு அவன் இல்ல இப்போ ஒரு சம்பவத்தை போட்டு வேண்டியதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோனும் வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறா. சரி வந்ததே விடுவானேன்னு சொல்லிட்டு அவளும் வேற லெவலில் சம்பவம் பண்றா. ஆக்சுவலா இவனை நான் ஏன் முன்னாள் ஹீரோன்னு சொன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ஹீரோவா இருக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோயின் சரியா சாப்பிடாத போது அதை பார்த்து கிண்டல் அடிச்சாங்க இல்லையா அவங்க கிட்ட கூட கோவப்பட்டிருப்பான். ஆனா இப்ப அப்படி கிடையாது, அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சம்பவமே பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சம்பவம் பண்றானா பாத்துக்கோங்க. அதனால தான் இவனை முன்னாள் ஹீரோன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சும்மா வேற லெவலில் சம்பவம் பண்றாங்க. இந்த சீன் பாக்குறதுக்கு டாப் நாச்சா இருக்கும். அதுக்கப்புறம் ஒளியவங்க 3 பேர் சேர்ந்து சம்பவத்தை பண்ணி முடிக்க இப்ப இருக்கிற ஹீரோ அவனை கட்டுறாங்க. அவங்க கூட நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவன் இவங்க 3 பேரும் அந்த பக்கம் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்றாங்க. டேய் என்னடா அது இவங்க பேசுறத விட சம்பவம் அதிகமா இருக்கு. சீனுக்கு சீன் சம்பவம் இருந்தா ஓகே, ஆனா சீன் மொத்தமே சம்பவமா இருந்தா எப்பறா கொஞ்சமாச்சும் கேப் விட்டு அடிங்கடா அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது அடுத்த சீனை பார்க்கும்போது. ஏன்னா அந்த சீன் முடிஞ்சதோ இல்லையோ அதுக்குள்ள இந்த சீனை கட்டுறாங்க. இந்த சீனை ஹீரோயின் தான் அரேஞ்ச் பண்ணிருப்பா. எப்படி போன சீன்ல அவ தனியா என்ஜாய் பண்ணாலோ அதே போல தன்னோட ஹீரோ அதாவது தற்போதைய காதலன் இவனும் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏற்பாடு நம்ம ஹீரோயின் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா மறுபடியும் இன்னொரு சம்பவத்தை கட்டுறாங்க. ஏய் இந்த பொண்ணு யாரா இங்க பார்த்த மாதிரி இருக்கா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த புள்ள வேற யாரும் கிடையாது, இந்த பெல்லி டான்ஸ்ல வந்து நம்ம ஹீரோயின் கூட தனியா பண்ணிச்சு இல்லையா அந்த புள்ள தான். அந்த புள்ள கிட்டயும் நம்ம முன்னாள் ஹீரோ அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து மறுபடியும் சம்பவத்தை போடுறாங்க. டேய் நீங்க தனித்தனியா பண்ணும்போது பயங்கரமா தானே பண்ணுவீங்க, இப்ப சேர்ந்து வேற பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, என்னடா இப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இவங்க வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி அந்த சம்பவத்தையும் முடிச்சிடறாங்க. இந்த சம்பவத்தை முடிச்ச பிறகு நம்ம ஹீரோயின் இருக்காள் அவ சொல்றா, எனக்கு ஒரு முறை பழையபடி அந்த காட்டுக்கு போன ஆசையா இருக்கு, அந்த காட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனு சொல்றான், நான் அவனை ஃபர்ஸ்ட் அந்த காட்டுல பார்த்தது கிடையாது, நான் அவனை நகரத்துல தான் பார்த்தேன், ஆனா நீ ஆசைப்பட்டு என்கிட்ட இப்பதான் கேட்டிருக்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது காட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காட்டுக்கு வராங்க. அந்த காட்டுக்கு வந்த பிறகு அவளுக்கு அந்த பழைய ஞாபகம் வருது. உடனே அவ காட்டுல எப்படி இருப்பாளோ அதே மாதிரி மாறிடுறா. உடனே ஹீரோவை பார்த்துட்டு சே இந்த இடத்துல சம்பவத்தை பண்ணாம இருக்க கூடாது, கண்டிப்பா சம்பவத்தை பண்ணியாகணும், இல்லைன்னா சம்பவத்துக்கே மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அந்த காட்டுக்குள்ளே வச்சு வேற லெவலில் சம்பவம் பண்றான். எப்படி இந்த கதை ஆரம்பிக்கும் போது காட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் சம்பவத்தை காமிச்சு ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி கதை முடியும் போதும் காட்டுக்குள்ள சரியா கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க காட்டுக்குள்ள சம்பவத்தை பண்ணி முடிக்க அவன் கேட்கறான், உனக்கு காடு பிடிச்சிருக்கா இல்ல என் கூட அந்த பாலைவனத்துல இருந்து அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, எனக்கு உங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது இந்த காடா இருந்தாலும் சரி இல்ல நாடா இருந்தாலும் சரி இல்ல பாலைவனமா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவனும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சஹாராக்கு வந்துடுறாங்க. வந்து ஒரு ஈவினிங் டைம்ல ஓப்பன் பிளேஸ்ல வச்சு மறுபடியும் ஒரு சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேய் எத்தனை தடவைடா எல்லா சினிமே டாப் நாச்சா தான் இருக்கு, எந்த சினியும் பாஸ் பார்வர்ட் அடிக்க முடியல, ஆனா அதுக்குன்னு கொஞ்சம் பொறுமையா சம்பவம் பண்ணுங்களேன்டா. உண்மையாவே இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டைரக்டர் கூட ஸ்கிரிப்ட்ல எத்தனை சீன்ஸ் வச்சிருப்பாரான்னு தெரியாது, ஆனா இவனுங்க சகட்டு மேனிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தாறுமாறா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து அவங்க சம்பவத்தை பண்ணி முடிக்க 2 பேரும் ஹாப்பியா அதிகமான லவோட ஹாப்பியா வாழ்ற மாதிரி காமிச்சு இந்த கதையை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான கதை உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.